அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் என் ஜீவன் இயேசு ஊழியத்தின் சார்பாக இன்றைய தேவ சத்தமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருப்பது நம்முடைய பாவம். நம்ம அநேக ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கிறோம். வேலை, குடும்ப ஆசீர்வாதம், ஆரோக்கியம், ஊழிய ஆசீர்வாதம், வீடு இல்லையே கஷ்டப்பட்டு ஒரு வீடு வேணுங்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அநேக ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு பிசாசானவன் தடை போடுகிற ஒரே ஒரு காரியம் பாவம். நாம் நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட வேண்டும். நம்ம பாவங்களை நம்ம ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடும்போது நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும்போது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் ஒருவரால் மாத்திரம் முடியும். கெட்ட குமாரனை பார்த்தோம் என்றால் அவர் வழிவிலகி தப்பி போனார். அதன் பின்பதாக தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தார். அவர் தகப்பனை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து விருந்து உபசரங்களோடு வரவேற்றார். அதே போல் நம்முடைய ஆண்டவர் நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பி வரும்போது அவர்